Hello students, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 4ஆம் வகுப்பு கணக்குல பெருக்கல்ல பயிற்சி 2.4. ஹலோ மாணவ கண்மணிகளே, இந்த 2.4ல எல்லா கணக்குகளுமே 8ஆம் வாய்ப்பாடு அடிப்படையா வச்சு தான் கொடுத்திருக்காங்க. இப்போ 8 பெருக்கல் 4 அப்படினா 8 4 32, 4 8 32. அடுத்து 8 பெருக்கல் 6 8 6 48, 6 8 48. ரெண்டு ஆன்சர் ஒன்று தான் வரும். இந்த மாற்று பண்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அது மாதிரி செய்யணும். 8 பெருக்கல் 10 8 10 80, 8 80. அடுத்து பகக்கணக்கு. ஒரு பாக்கெட்டில் 8 பென்சில்கள் உள்ளன. இது போன்று 9 பாக்கெட்டுகளில் எத்தனை பென்சில்கள் இருக்கும்? பென்சில் பாக்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, பாக்ஸுக்குள்ள 8 10 அப்படி 12 அப்படி வைப்பாங்க. இப்போ நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிறது ஒரு பாக்கெட்டில் உள்ள பென்சில்களின் எண்ணிக்கை 8. 9 பாக்கெட்டில் உள்ள பென்சில்களின் எண்ணிக்கை 9 பெருக்கல் 8 98 72. 98 72. அடுத்த கணக்கு போலாமா? ஒரு பந்தின் விலை ரூபாய் 10. இது போன்று 8 பந்துகளின் விலையை கண்டுபிடிக்கவும். அப்ப ஒரு பந்தின் விலை ரூபாய் 10. 8 பந்துகளின் விலை 8 பெருக்கல் 10. 8 பந்துகளின் விலை = 80 ரூபாய். 8 பந்துகளின் விலை எவ்வளவு? 80 ரூபாய். அவ்வளவுதான் குட்டீஸ். அடுத்த பெருக்கல்ல 2.5. நான் 2.2ல இருந்து எல்லா கணக்குகளுமே போட்டிருக்கேன். நீங்க நம்மளுடைய வீடியோவை பார்த்து எல்லா கணக்குகளையும் நல்லா தரவா செய்யணும். கணக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சின்ன கிளாஸ்ல இருந்தே வாய்ப்பாடு கணக்குகள் எல்லா கணக்குகளையும் நல்லா தரவா நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தான் நீங்க பெரிய கிளாஸ் போகும்போது ஸ்பீடா கணக்கு செய்ய முடியும். போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு கணக்குகள் வாய்ப்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சு செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தொடர்ந்து பயனடையணுங்கிறதுக்காக தான் நான் பல முயற்சிகள் எடுத்து இந்த எழுதிலாம் அந்த கணக்கெல்லாம் செஞ்சிருக்கேன். நீங்க நல்லா பார்த்து நம்ம சேனலை பயன்படுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2.5 9 பெருக்கல் 3 = என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 3 27. உங்களுக்கு எந்த வாய்ப்பாடு சொல்ல ஈஸியா இருக்கோ அந்த வாய்ப்பாடு சொல்லுங்க. 3 வாய்ப்பாடு சொல்றா இருந்தாலும் சொல்லலாம், 9 வாய்ப்பாடு சொல்றா இருந்தாலும் சொல்லலாம். இப்ப 3 27. அடுத்து 9 பெருக்கல் 6 6 54, 6 54. அடுத்து 9 பெருக்கல் 10 9 90, அது 9 10 90. அடுத்து வகை கணக்கு பாருங்க. ஒரு விளையாட்டு குழுவில் 9 ஆட்கள் உள்ளனர். ஒரு விளையாட்டு குழுவில் 9 ஆட்கள் உள்ளனர். 9 குழுவில் மொத்தம் எத்தனை ஆட்கள் இருப்பார்கள்? 9 குழுவில் மொத்தம் எத்தனை ஆட்கள் இருப்பார்கள்? அப்ப இதுக்கு எப்படி வகை எழுதணும்? ஒரு குழுவில் உள்ள ஆட்களின் எண்ணிக்கை. ஒரு குழுவில் உள்ள ஆட்களின் எண்ணிக்கை 9. 9 குழுவில் உள்ள ஆட்களின் எண்ணிக்கை 9 பெருக்கல் 9 9 9 81. 9 குழுவில் உள்ள ஆட்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 81. அடுத்து ஒரு சாளரத்தில் உள்ள தண்டுகளின் எண்ணிக்கை 9 ஆகும். 7 சாளரங்களில் உள்ள 7 சாளரங்களில் மொத்தம் எத்தனை தண்டுகள் இருக்கும்? ஒரு சாளரத்தில் உள்ள தண்டுகளின் எண்ணிக்கை 9. 7 சாளரங்களில் உள்ள தண்டுகளின் எண்ணிக்கை 7 பெருக்கல் 9 = 7 63. 7 எவ்வளவு? 63. இப்ப 7 சாளரங்களில் உள்ள தண்டுகளின் எண்ணிக்கை 63. ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நான் அடுத்த பயிற்சி நான் போடுறேன். நம்ம சேனல் பேர் மலை அருவி. நம்ம 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 6 7 8க்குலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். நீங்க பயன் அடைஞ்சிருந்தீங்கன்னா
நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து உற்சாகமாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.